உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன், உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். இசையா தோத்திரம், இசையா தோத்திரம், இசையா தோத்திரம், இசையா தோத்திரம், இசையா தோத்திரம், இசையா தோத்திரம். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன், உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். இப்பொழுதெல்லாம் இப்படி சமூகத்தில் வந்து நாங்கள் இருக்கிறோமோ அப்போதெல்லாம் எங்களுடைய நிர்பந்தமான நிலைமைகளையும் வெறுமையையும் நாங்கள் அதிகமாக நினைவு கூற வேண்டிய மக்களாக இருக்கிறோம். தகப்பனே, இப்பொழுது நம்முடைய தெய்வீக சன்னிதானத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். கர்த்தர் எங்களோடு பேசும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். தகப்பனே, நீ மாத்திரமே எங்களுடைய உள்ளத்தை அறிந்தவர், நீ மாத்திரமே எங்களுடைய தேவையை அறிந்தவர். ஏதோ வந்தோம் போனோம் என்று சென்று விடாதபடி ஆண்டவரே, இப்படி தெய்வீக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்ட மக்களாக, நம்முடைய செய்தியை சுமந்த மக்களாக புறப்பட்டு செல்ல கர்த்தர் உதவி செய்கிறார். தாழ்மையோடு பணிவோடு உடைய பாதத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அருமையானவர்களே, நாம் தொடர்ந்து சில நாட்களாக நாம் வாசிக்கக்கூடிய இந்த பகுதியிலே நாம் கேட்கக்கூடிய வசனங்கள், வார்த்தைகள் அடிக்கடியாக நாம் தியானிக்கக்கூடிய காரியமாக இருந்தாலும் ஆண்டவர் பல தடவைகளிலே இந்த வேதத்தின் பகுதியை எனக்கு ஆசீர்வாதமாக்கி கொடுத்திருக்கிறார். ஆகவே இதே ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார் என்ற விசுவாசத்தோடு ஆண்டவர் கிருபையாக இந்த பகுதியிலிருந்து தம்முடைய வார்த்தைகளை பேச வேண்டும் என்று கர்த்தர் எனக்குள்ள கொடுத்த அந்த ஏவுதலின் பிரகாரமாக தர்மையான பகுதியை ஆண்டவர் தெரிந்து கொள்ள நமக்கு உதவி செய்தார். கடந்த வாரங்களிலே நாம் அந்த இளைய குமாரன் அவன் இவ்வளவாய் தகப்பனை விட்டு விலகி சென்றபடியினாலே எவ்வளவாக தன்னுடைய உள்ளத்தில் அவன் பாதிக்கப்பட்டவன் வேதனையோடு கூட அவன் திரும்பி வந்தான் என்று நான் ஒருவேளை அவனுடைய உள்ளத்தில் தகப்பன் ஏற்றுக்கொள்வாரோ ஏற்றுக்கொள்ள மாட்டாரோ என்கிற ஒரு விதமான சலனம் ஏற்பட்டாலும் கூட தேவனுடைய வசனத்தில் வாசிக்கிறோம். அவன் எழுந்து தகப்பனிடத்திற்கு வந்த பொழுது அங்கே தேவனுடைய வசனத்தில் வாசிக்கிறோம், தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை யுத்தம் செய்தான் என்று பார்க்கிறோம். ஒரு பக்கத்திலே வாழ்க்கையிலே பல நாட்களை பல காலங்களை துன்மார்க்கமாய் ஜீவித்து வந்த ஒரு மகனுக்கு தகப்பன் காண்பித்த ஒரு காரியத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். இன்னொரு பக்கத்திலே இன்னொரு மகனை குறித்து தேவனுடைய வசனத்திலே வாசிக்கிறோம். மூத்த குமார், அவனும் வயலிலிருந்து வருகிறான், இவனும் வயலிலிருந்து வருகிறான். ஆனால் பாருங்கள், அவனுடைய உள்ளத்திலே ஏற்பட்ட சில கேள்விகள், சில போராட்டங்கள் தேவனுடைய வசனத்தில் வாசிக்கிறோம். 28வது வசனம், அவன் கோபம் அடைந்தவனாக வீட்டுக்குள்ளே போவதற்கு மனதில்லாதவனாக அங்கே அவன் வெளியே நின்று கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு பக்கத்திலே அங்கே ஒரு இளைய குமாரன், இன்னொரு பக்கத்திலே இங்கே ஒரு மூத்த குமாரன். ஆனாலும் அந்த தகப்பனுடைய அந்த ஒரு ஸ்தானம் பாருங்கள், அந்த தகப்பனுடைய ஒரு தெய்வீக தன்மையை பாருங்கள். இங்கே அந்த மகன் கோபம் அடைந்து உள்ளே போக மனதற்றவனாக வெளியே நின்று கொண்டிருக்கிற அந்த வேளையிலே தகப்பனோ என்று எழுதப்பட்டிருக்கு. தகப்பனோ வெளியே வந்து அவரை வருந்தி அடைந்தார். இந்த வேத புஸ்தகத்திலே இந்த வசனத்தை நான் வாசித்த பொழுது ஆங்கில வேதாகமத்திலே எப்படியாய் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நான் பார்த்தேன். ஏறத்தாழ எல்லா மொழிபெயர்ப்புகளிலும் மிக சாதாரணமாக
தகப்பன் வெளியே வந்து அவனை வருந்தி அழைத்தான் என்பதாக மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. ஆனால் இந்த தமிழ் மொழிபெயர்ப்பிலே மாத்திரம் அங்கே ஒரு சிறப்பான ஒரு இடத்தை தகப்பனுக்கு கொடுத்து, தகப்பனோ வெளியே வந்து அவனை வருந்தி அழைத்தான் என்பதாக எழுதப்பட்டிருக்கு. இளைய குமாரன் தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட சில பிரச்சனைகளினாலே நானோ என்று சொல்லி அவன் தனக்குள்ளே இவ்விதமாய் நான் கஷ்டப்படுகிறேனே என்று சொல்லி அங்கே தன்னுடைய நிலைமையை குறித்து அவன் வருந்தி அவன் சொன்ன சில காரியங்களை நாம் இங்கே பார்க்கிறோம். ஆனால் அருமையானவர்களே, இங்கே தகப்பன் பேசின ஒரு வார்த்தை அல்ல, ஆண்டவரே இங்கே தகப்பனை ஹைலைட் பண்ணி, ஆண்டவரே இங்கே தகப்பனுக்கு ஒரு முக்கியமான ஒரு இடத்தை கொடுத்து, இங்கே தகப்பனுடைய ஸ்தானத்தை கனப்படுத்தும் வண்ணமாக தகப்பனோ வெளியே வந்து அவனை வருந்தி அழைத்தான் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். அருமையானவர்களே, வேத புஸ்தகத்திலே நாம் வாசிப்போம். ஆனால் இந்த 3 ஓமைகளிலுமே தேவனுடைய வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், ஒரு மெய்ப்பனை குறித்து வாசிக்கிறோம். ஆனால் அந்த மெய்ப்பனை குறித்து அங்கே மிக அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல 2வது ஓமையிலே நாம் வாசிக்கிறோம், ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசை உடையவளாய் இருந்து ஒன்றை அவள் காணாமல் விட்டு போய் மறுபடி அவள் தேடி கண்டுபிடித்த விதத்தை குறித்து, அங்கே 2 பேருடைய பிரயாசங்கள், 2 பேருடைய முயற்சிகள், அவர்கள் தாங்கள் இழந்து போன காரியங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் எவ்வளவாக தேடி கஷ்டப்பட்டார்கள் என்று சொல்லி அவருடைய வாழ்க்கையிலே கஷ்ட நஷ்டங்களை நாம் அறிந்து கொள்ளும்படியாய், நாம் புரிந்து கொள்ளும்படியாய் மிகப்படுத்தி பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். அதே போல தேவனுடைய வசனத்திலே வாசிப்போமானால் இந்த தகப்பனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். அதோடு மாத்திரமல்ல, அநேக வேலைக்காரர்கள் இருந்தார்கள். ஆனால் ஒவ்வொருவருடைய குணாதிசயங்களிலும் இந்த தகப்பனை குறித்து நாம் பார்ப்போமானால் அருமையானவருடைய வேதத்திலே இந்த தகப்பனை அங்கே மிகப்படுத்தி சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். தகப்பனுடைய ஸ்தானம், தகப்பனுடைய ஒரு ஸ்தானம், தகப்பனுடைய ஒரு முக்கியத்துவம், தகப்பனுடைய ஒரு தெய்வீக தன்மை. என்னதான் குடும்பத்திலே பிரச்சனைகள், போராட்டங்கள், பலவிதமான வேதனைக்குரிய காரியங்கள் ஏற்பட்டாலும் கூட அதை ஃபேஸ் பண்ணக்கூடிய, அந்த சவாலை சந்திக்கக்கூடிய தகப்பனுடைய இருதயம் எவ்வளவு மேன்மையானது என்று சொல்லி அருமையானவர்களே இந்த ஓமையிலே மிக அழகாக சித்தரிக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். 1 கொரிந்தியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 4ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிப்போமானால் அங்கே 15வது 16வது வசனங்களிலே வாசிக்கிறோம். 10,000 உபாத்தியாயர்கள், போதகர்கள் உங்களுக்கு இருந்தாலும் அநேக தகப்பன்மார்கள் இல்லையே. ஒருவேளை இந்த உலகத்திலே நமக்கு பிரசங்கிக்க முடியாத உபதேசியார்கள், அநேக பிரசங்கிமார்கள், அநேக போதகர்கள், அநேக தேவனுடைய ஊழியத்தை சுமந்து வருகிற அநேக தேவதாசர்கள் இருக்கலாம். ஆனால் தகப்பனை போல இருந்து நம்மை ஆன்மீக பிரகாரமாய் நடத்தி சொல்லக்கூடிய மக்கள் இந்த உலகத்திலே மிக மிக குறைவு என்பதை, தகப்பனுடைய அந்த விசேஷித்த தன்மையை சபையார் அறிந்து கொள்ளும்படியாக அங்கே பரிசுத்த பவுலடியார் பேசுகிறதை நாம் அங்கே பார்ப்போம். அதோடு மாத்திரமல்ல, கர்த்தருடைய வசனம் சொல்கிறது, நீதிபதிகளின் புஸ்தகத்திலே வாசிப்போம். ஆனால் அங்கே 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், பிள்ளைகள் முதியோருக்கு கிரீடம். ஆனால் பிள்ளைகளின் மேன்மை அவர்களுடைய பிதாக்களே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உண்மையாகவே ஒரு குடும்பத்திலே, ஒரு திருச்சபையிலே, ஒரு தேசத்திலே தகப்பனை போல யாராயிரம் இருப்பார்களானால் அந்த இடத்திற்கு, அந்த மக்களுக்கு அருமையானது அவர்கள் மேன்மை. இந்த உலக வாழ்க்கையில் எவ்வளோ காரியங்கள் மேன்மையாக ஒருவேளை இந்த உலகத்தில் எண்ணப்பட்டார்கள். இந்த உலக வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்களை நாம் மேன்மையாக தெரிந்து கொண்டால் தேவனுடைய வசனத்திலே வாசிக்கிறோம், பிள்ளைகளினுடைய மேன்மை அவர்களுடைய பிதாக்களே என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய திருச்சபையிலும் சரி, குடும்ப வாழ்க்கையிலும் சரி, எந்த அளவுக்கு அருமையானவர்களே, ஒருவேளை தகப்பனை போல யாராயிரம் நம்முடைய குடும்பத்தில் இருப்பார்களானா, தகப்பனை போல யாராயிரம் நம்முடைய திருச்சபையில் இருப்பார்களானா, எந்த அளவுக்கு அவர்களை ஒரு கனமான பாத்திரமாக, எந்த அளவுக்கு அவர்களை ஒரு மகிமையான பாத்திரமாக, எந்த அளவுக்கு அவர்களை நாம் ஒரு மேன்மையான பாத்திரமாக எண்ணுகிறோம். வேத புஸ்தகத்திலே நாம் வாசிப்போம். ஆனால் அங்கே இந்த இடத்திலே நாம் தகப்பனை குறித்து நாம் வாசிக்கிறோம். தகப்பனை குறித்து சாதாரண தகப்பன் அல்ல, அவருக்கு ஏராளமான வேலைக்காரர்கள் உண்டு. சாதாரண ஒரு தகப்பனார் அல்ல. தேவனுடைய வசனத்திலே நாம் வாசிப்போம். ஆனால் அவர் ஒரு பெரிய ஐஸ்வர்யவான், சாதாரண தகப்பனார் அல்ல. தேவனுடைய வசனத்திலே வாசிப்போம். ஆனால் எந்த இடத்திலும் எதையும் நினைத்த காரியங்களை செய்யக்கூடிய அவ்வளவு ஒரு ஆற்றல் உள்ள ஒரு தகப்பன்.
ஆனால் அவருடைய குடும்பத்தில் ஏற்பட்ட சில காரியங்கள், பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நடந்த சில காரியங்கள், எவ்வளவு வேதனைகளையும் கஷ்டங்களையும் போராட்டங்களையும் அவனுடைய உள்ளத்தில் கொண்டு வரக்கூடியதாக இருந்தாலும் அதன் மத்தியிலே அருமையானவருடைய தகப்பன் அவன் நடந்து கொண்ட சில காரியங்களை பார்க்கும் பொழுது, அதன் மத்தியிலே அவருடைய சுபாவத்தை, அவருடைய குணாதிசயங்களை பார்க்கும் பொழுது, ஒருவேளை மற்றவர்கள் அவருடைய மேன்மையை நினைத்தார்களோ இல்லையோ, ஆண்டவர் அவருடைய மேன்மையை, அவருடைய மகிமையை அறிந்து கொள்ளும் தகப்பனோ என்கிற ஒரு வார்த்தையை கொண்டு அருமையாக அவனை கனப்படுத்தி இருக்கிறதை நாம் யாத்ராகமத்தின் புஸ்தகத்திலே நாம் வாசிப்போமானால், இஸ்ரவேல் ஜனங்கள் தேசத்தில் ஏறத்தாழ 430 வருஷம் அவர்கள் அடிமைகளாக இருந்து என்ன செய்தார்கள்? கஷ்டப்பட்டார்கள். அவருடைய பெருமூச்சை கேட்டு ஆண்டவர் விடுவிக்கும்படியாக அங்கே ஒரு மோசையை தெரிந்து கொண்டார். ஆதியாகமத்தின் புஸ்தகத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள், யாத்ராகமத்தின் புஸ்தகத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். மோசையை தெரிந்து கொண்டதோடு மாத்திரமல்ல, என் ஜனங்கள் படுகிற உபத்திரவத்திலே நான் அவர்கள் விடுகிற பெருமூச்சை நான் கேட்டேன். அவர்களை விடுவித்துக் கொண்டு வரும்படியாக உன்னை நான் தலைவனாக அனுப்புகிறேன், நீ வா, எகிப்துக்கு போக வேண்டும் என்று சொல்லும் பொழுது எவ்வளவு ஒரு வேதனை, கஷ்டம், இக்கட்டான இந்த சூழ்நிலையின் மத்தியிலே முடியாது என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு நிலைமையிலே அந்த பொறுப்பை அந்த மோசே எடுத்துக் கொள்கிறதை நாம் வேத புஸ்தகத்திலே நாம் வாசிப்போம். ஆனால் மோசே ஆண்டவர் தலைவனாக தெரிந்து கொண்டு அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் அனுப்புகிறார். ஆனால் அந்த ஜனங்கள் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். பலவிதமான அற்புதங்களை, அதிசயங்களை அவர்கள் கண்டு பிற்பாடு அந்த ஜனங்கள் தங்களுக்கு தலைவராக ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனாலும் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அருமையானவர்களே எவ்வளவாய் அவரை விசனப்படுத்தினார்கள், எத்தனை காரியங்களில் எதிர்த்து நின்றார்கள், எத்தனை காரியங்களில் மோசேக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள். சில சமயங்கள் அவரை கல்லெறிந்து கொலை செய்யவும் அவர்கள் ஆயத்தமாக இருந்தார்கள் என்று வேத புஸ்தகத்திலே நாம் பார்க்கிறோம். அப்படி இருந்த போதிலும் கூட அருமையானவர்களே ஒரு காரியத்தை நாம் அங்கே கண்டுகொள்ள முடியும். ஆண்டவர் அவருடைய ஒவ்வொரு செயலிலும், ஆண்டவர் அவன் நடந்து கொள்கிற ஒவ்வொரு காரியத்திலும் அவரோடு கூட இருந்து அந்த மோசேயினுடைய உள்ளம் எப்படிப்பட்ட உள்ளம் என்பதை அவர் அறிந்து கொண்டார். இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் விக்கிரகத்தை செய்து அவர்கள் தங்களை கெடுத்துக் கொண்ட பொழுது அங்கே ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட பேசுகிறார். என்ன பேசுகிறார்? தேவனுடைய வசனத்தை வாசித்து பாருங்கள். அங்கே யாத்ராகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரத்திலே வாசிப்போம். ஆனால் ஆண்டவர் பேசுகிறார், என் ஜனங்கள் அவர்களை நீ விடுவித்துக் கொண்டு வர வேண்டும் என்று சொன்ன ஆண்டவர் அங்கே மோசையோடு பேசும்பொழுது உன்னுடைய ஜனங்கள் தங்களை கெடுத்துக் கொண்டார்கள், உன்னுடைய ஜனங்கள் தங்களை கெடுத்துக் கொண்டார்கள். அங்கே மோசே அருமையானவர்களே ஜனங்கள் ஒரு சாதாரணமான ஒரு மனுஷனாக எண்ணிய போதிலும் கூட அந்த ஜனங்கள் மத்தியிலே மோசே எப்படி நடந்து கொண்டார், எப்படி இருந்தார் என்பதை கண்ட அந்த ஒரு மோசையை ஆண்டவர் ஒரு தகப்பனாக காண்கிறதை நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே எத்தனையோ வருஷ காலமாய் அவர்களை இஸ்ரவேல் மக்களை அந்த மோசே வனாந்தரத்திலே நடத்தி உபாகமத்தின் புஸ்தகத்திலே வாசிக்கிறோம். கடைசி அதிகாரத்திலே மோசே மரித்து போகிறார். அந்த மரணத்தை குறித்து நாம் பார்ப்போமானால் ஆதியாகமத்திலும் வாசிக்கிறோம், யாத்ராகமத்திலும் வாசிக்கிறோம். அங்கே 50ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். யாக்கோபு மரித்த பொழுது 70 நாட்கள் துக்கம் கொண்டாடினார்கள் எகிப்தியர்கள். 7 நாட்கள் துக்கம் கொண்டாடினார்கள். யாக்கோபின் குடும்பத்தார் துக்கம் கொண்டாடினார்கள், அவ்வளவுதான். ஆனால் மோசே மரித்த பொழுது ஏறத்தாழ 30 நாட்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் அந்த மோசேக்காக அழுது அவர்கள் துக்கம் கொண்டாடினார்கள் என்று எழுதப்பட்ட அதே ஒரு முக்கியமான வார்த்தை. 30 நாட்களவும் அவர்கள் அழுது கொண்டே இருந்தார்கள். மோசே மரித்ததற்கு உயிரோடு இருக்கிற வரைக்கும் அந்த தகப்பனுடைய அன்பு என்ன, அந்த தகப்பனுடைய பாசம் என்ன, அந்த மோசே என்னென்ன காரியங்களெல்லாம் துறந்து அந்த ஜனங்களை நடத்தினார், எவ்வளவு கஷ்டப்பட்டார், நமக்காக எவ்வளவு பாடுபட்டார், தேவன் அழிக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது எவ்வளவாக அவர் திறப்பின் வாசலில் இருந்தவர் மன்றாடினார், தேவனுடைய உத்தரத்தை ஆற்றும் பொருட்டு தேவ சமூகத்திலே நின்று கொண்டிருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் அதுவரையிலும் அந்த தகப்பனுடைய அருமை அவர்களுக்கு தெரியவில்லை. ஆனால் அவன் மரித்த பிற்பாடு 30 நாட்கள் வனாந்தரத்தை அவர்கள் அழுது கொண்டிருந்தார். எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால், கர்த்தருடைய பிள்ளைகளாக நம்முடைய வாழ்க்கையில் அருமையானவர்களே, குடும்பத்திலும் சரி, திருச்சபையிலும் சரி, நம்முடைய தேசத்திலும் சரி, ஒரு தகப்பனை போல நம்மை வழிநடத்தி செல்கிற மக்களினுடைய மேன்மை
மகிமை என்னதென்று நாம் என்ன செய்ய வேண்டும்? அறிந்து கொள்ள வேண்டும். அறிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், தகப்பன் என்று சொல்லும் பொழுது குடும்பத்தில் அவன் தான் தலைவன். ஒரு திருச்சபைக்கு தகப்பன் என்று சொல்லும் பொழுது திருச்சபைக்கு அவன் தான் தலைவன். ஒரு தேசத்துக்கு தகப்பன் என்று சொல்லும் பொழுது அந்த தேசத்துக்கு அவன் தான் தலைவன். அவனுக்கு இல்லாத அதிகாரம் இல்லை, உரிமை இல்லை. தேவன் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யக்கூடிய அவ்வளவு கிருபைகளையும் வல்லமைகளையும் கொடுத்து வைத்திருந்த போதிலும் கூட அந்த தகப்பனுடைய ஸ்தானத்திலே அவன் நடந்து கொண்ட காரியம் பாருங்கள். இளைய குமாரன் வந்தான். ஆஸ்திகளிலே எனக்கு ஒரு பங்கை நீ திருப்பி தர வேண்டும் என்று கேட்ட பொழுது அவன் அதிகாரத்திலே பேசி சில காரியங்களை செய்திருக்கிறான். அந்த இடத்திலே அவன் அதிகாரத்தை பயன்படுத்தவில்லை. இவ்வளவு ஒரு தாழ்மையோடு பணிவோடு அந்த இளையகுமாரத்திலே நடந்து கொள்கிறார் பாருங்கள். அவன் அதை புரிந்து கொள்ளவில்லை. பின்னால் அவன் புரிந்து கொண்டான். வேதத்திலே வாசிக்கிறோம், அவனுக்கு இல்லாத வேலைக்காரர்கள் இல்லை. போயென்றால் ஒருவன் போவான், வாயென்றால் ஒருவன் வருவான். அந்த வேலைக்காரனை அனுப்பிய எவ்வளோ காரியங்களை தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அவன் செய்திருக்கிறான். வயதிலே இருந்த அந்த மூத்த குமாரன் வருகிறான். சில காரியங்களை அவன் கேட்கிறான், விசாரிக்கிறான். அவனாலே பொறுத்துக் கொள்ள முடியவில்லை, தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அப்பொழுது அவன் தகப்பன் மீது கோபமடைந்து அந்த வீட்டுக்குள்ளே போவதற்கு அவன் மனமற்றவனாக இருக்கிறான். தன்னுடைய அதிகாரத்தை கொண்டு எத்தனையோ காரியங்களை அவன் செய்திருக்கிறான். அவன் அதிகாரத்தை பயன்படுத்தவில்லை. அந்த காலகட்டத்திலே அந்த 2 பிள்ளைகளையும் ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அவன் எவ்வளவு பொறுமையோடு, எவ்வளவு அமைதியோடு, எவ்வளவு ஒரு தாழ்மையோடு அவன் செயல்படுகிறான் என்பதை குறித்து வேத புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆகவேதான் அருமையானவர்களே, இந்த பகுதியை நாம் பார்க்கும் பொழுது அங்கே நானோ என்று சொல்லி அந்த இளையகுமாரன் தன்னை குறித்து சொன்ன போதிலும் இங்கே தகப்பனை குறித்து யாரும் மிகப்படுத்தி பேசவில்லை, மிகப்படுத்தி எழுதவில்லை. ஆனால் கர்த்தர் அவருடைய உன்னதமான அந்த தெய்வீக ஸ்தானத்தை வாசிக்கிற மக்கள் அறிந்து கொள்ளும்படியாக தகப்பனோ வெளியே வந்து அவரை வருந்தி அழைத்தான் என்று சொல்லி தகப்பனோ என்று சொல்லி அங்கே மிகப்படுத்தி பேசியிருக்கிறதை நான் பார்க்கிறோம். இந்த சம்பவத்தின் மூலமாக அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே தகப்பன் யார், எப்படிப்பட்டவர்? அந்த 2 பிள்ளைகளையும் தனக்கென்று ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படியாக ஒரு விளவாய் பிரயாசப்பட்டான். அவனுடைய ஆவிக்குரிய லட்சணம் என்ன? அவனுடைய ஆவிக்குரிய குணாதிசயம் என்ன? அவருடைய ஆவிக்குரிய சுபாவம் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ளும்படியாக கர்த்தர் இந்த ஓமையிலே அருமையான சில காரியங்களை அவர் மறைத்து வைத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். முதலாவதாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன? கர்த்தருடைய வசனத்திலே நாம் வாசிப்போம். ஆனால் அந்த தகப்பனோ என்று சொல்லி ஆண்டவர் மிகைப்படுத்தி மெச்சி அந்த தகப்பனுடைய அந்த கேரக்டர் ரோலை அவர் எழுதி வைத்திருக்கிறதுடைய ரகசியம் என்ன? தேவனுடைய வசனத்திலே வாசிப்போம். ஆனால் வாசிகள் பார்க்கலாம். இப்பொழுது முதலாவதாக அதே அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். 20ஆம் வசனத்தை ஒருவர் வாசிப்போம். லூக்கா 15:20 சீக்கிரமாக நாம் வாசிப்போம். எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் இவனை கண்டு அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை தெரிஞ்சுட்டான். முதல் காரியம் பாருங்கள், தேவனுடைய வசனத்திலே வாசிக்கிறோம். அந்த இளையகுமாரன் அவன் மனம் திரும்பி அந்த வீட்டுக்கு அவன் வருகிறான். அந்த வீட்டிலே தகப்பன் மாத்திரமல்ல, வேலைக்காரர்களும் இருந்தார்கள். அந்த வீட்டிலே தகப்பன் மாத்திரமல்ல, மூத்தவனும் இருக்கிறான். ஏதோ ஒரு நாளிலே அவன் மனம் திரும்பி அவன் வீட்டுக்கு அவன் திரும்பி வரும் பொழுது உள்ளத்துல என்ன சொல்லி கொண்டு வருகிறான்? எழுந்து புறப்பட்டு நான் என் தகப்பனிடத்திற்கு போவேன். அவன் மனம் திரும்பின பொழுது நம்ம நேரா போய் அப்பாவை பார்க்கறதுக்கு பதிலாக நேர என்ன செஞ்சிருக்கலாம்? மூத்த குமாரனை சந்திச்சிருந்திருக்கலாம். நேர போய் அப்பாவை பார்க்கறதுக்கு முன்னால ஏதோ எங்கேயோ வேலைக்காரன் வரும் பொழுது அந்த வேலைக்காரன் அனுப்பி சில காரியங்களை செய்திருக்கான். ஆனால் அருமையானவர்களே, ஒன்றை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவன் மனம் திரும்பி அந்த வீட்டுக்குள்ளே வரும் பொழுது அந்த வீடு தன்னை ஏற்றுக்கொள்ளுமோ ஏற்றுக்கொள்ளாது ஒரு சந்தேகம் இருந்தது. நம்ம மனம் திரும்பி வருகிறோம், எல்லாவற்றையும் செலவழித்து விட்டோம். நம்முடைய வேலைக்காரர்கள் நம்மை எப்படி நடத்துவார்களோ நடத்த மாட்டார்களோ,
அவனுக்குள்ள ஒரு சந்தேகம். நாம் அந்த வீட்டுக்குரியவன், நம்முடைய தகப்பனுக்கு மகன், எல்லாவற்றுக்கும் சுதந்திரவாளி. ஆனாலும் எல்லாவற்றையும் நாம் செலவழித்து விட்டோம். இப்பொழுது நாம் வீட்டுக்குள்ளே போகிறோம். மற்றவர்கள் நம்மை ஏற்றுக்கொள்வார்களோ ஏற்றுக்கொள்ள மாட்டார்களோ. குறிப்பாக அவனுடைய மூத்த குமார், அவன் நம்பிக்கை இழந்தவனாக ஒன்றே ஒன்று அருமையானவர்களே, அவனுக்குள்ளே ஒரு நம்பிக்கை இருந்தது. என்ன நம்பிக்கை? தகப்பனிடத்திற்கு நாம் போவோமானால் மற்றவர்கள் நம்மை ஏற்றுக்கொள்வார்களோ ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், தகப்பன் நம்மை ஏற்றுக்கொள்வார். அதே போல தேவனுடைய வசனத்துல வாசிக்கிறோம், தகப்பனிடத்திற்கு வருவேன் என்று சொல்லி அங்கே தகப்பனிடத்திற்கு வரும் பொழுது வேலைக்காரனும் பார்க்கல, மூத்தகுமாரனும் பார்க்கல. ஆனால் அந்த வீட்டில் இருந்த தகப்பன் தூரத்தில் வரும்போதே அவனை கண்டான் என்று எண்ணப்பட்டது. அவன் யாருடைய கண்களிலும் தென்படவில்லை, யாருடைய கண்களிலும் சிக்கிக் கொள்ளவில்லை. அருமையானவர்களே, ஒரு நல்ல காரியம் நடக்கிறது, அங்கே தகப்பனுடைய கண்கள் அவனை கண்டது. தூரத்தில் வரும்போதே அவனை கண்டது. இது எதை காட்டுகிறது? தகப்பனுடைய ஒரு நம்பிக்கை காட்டுகிறது. என்னதான் நம்முடைய இளையகுமாரன் வீட்டை விட்டு போனான், என்னதான் நமக்கு விரோதமாக பேசி சில காரியங்கள் அவன் நடந்திருந்தார், என்னதான் இந்த வீட்டில இருந்து சொத்தை வாங்கி கொண்டு போண்டி எல்லாவற்றையும் செலவழித்து போட்டார், நிச்சயமாக ஒரு நாளிலே என்னை தேடி வருவான். நிச்சயமாக ஒரு நாளிலே அவன் இந்த வீட்டுக்கு வருவான். நிச்சயமாக எப்படி அவன் இந்த வீட்டை விட்டு புறப்பட்டு போனான், அதே போல அவன் புறப்பட்டு வருவான். ஒரு பெரிய நம்பிக்கை இருந்தது. இந்த நம்பிக்கை பாருங்கள், அந்த விசுவாசம் பாருங்கள். தூரத்திலே வரும்போதே இவன் தான் என்னுடைய மகன், வேலைக்காரன் அல்ல, வேறு யாரும் அல்ல, இவன் தான் என்னுடைய மகன் என்று சொல்லி விசுவாசத்திலே அருமையானவர்களே அவன் உணர்ந்தவனாக மனதுருக்கத்தோடு ஓடி வந்து கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்ததை பார்க்க. கர்த்தருடைய பிள்ளைகளாக நம்முடைய வாழ்க்கையிலும் அருமையானவர்களே ஒரு காரியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். எவ்வளோ காரியங்கள் குடும்பத்திலே நடக்கிறது, திருச்சபையில் நடக்கிறது. ஆனால் ஒரு காரியம், கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் நம்முடைய வாழ்க்கையில் எதை இழந்தாலும் நம்பிக்கை இழந்து போகிறோம். எதை இழந்தாலும் தேவன் பேரிலே உள்ள அந்த நம்பிக்கை, விசுவாசம் இருக்கிறது. அருமையானவர்களே, தேவனுடைய வசனம் சொல்கிறது, நிச்சயமாகவே அதற்கு என்ன இருக்கிறது? ஒரு முடிவு இருக்கிறது. தாவீது அறிந்திருந்தார். ஆகவே தான் 62ஆம் சங்கீதத்தில் அவர் சொல்லும் பொழுது என்ன சொன்னார்? என் ஆத்துமா தேவனையே நோக்கி அமர்ந்திருக்கிறது, நான் நம்புகிறது அவராலே வரும். கர்த்தருடைய பிள்ளைகளாக நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய விசுவாசத்தின் மேன்மை என்ன, நம்முடைய நம்பிக்கையின் மேன்மை என்ன என்று நாம் அறிந்து கொள்ளும் பொழுது மாத்திரமே சில காரியங்கள் நம்முடைய கைகளை விட்டு கடந்து போனார், சில காரியங்கள் நம்மை விட்டு விலகி போனார். நாம் எந்த காரியத்திற்காக, யார் யாருக்காக, எந்தெந்த மக்களினுடைய மனம் திரும்புவதற்காக பாரத்தோடு நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோமோ அந்த காரியங்களிலே நாம் நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டிருக்கிற அந்த நம்பிக்கை, விசுவாசம் நிச்சயமாய் நிறைவேறும். எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபம் 11ஆம் அதிகாரத்திலே வாசிப்போமானால் அங்கே அருமையான சில வசனங்களை நாம் அங்கே பார்க்கிறோம். எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபம் 11ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கே நாம் தேவனுடைய மக்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களை குறித்து நாம் வாசிக்கிறோம். அவர்கள் விசுவாசத்தினாலே நடந்து கொண்ட காரியங்கள் என்ன? 13ஆம் வசனத்தை வாசியுங்கள். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 13ஆவது வசனம். இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை இருக்கிறதா பாருங்க. விசுவாசத்தினாலே ஆபிரகாமை குறித்து, ஈசாக்கை குறித்து, யாக்கோபை குறித்து முந்தின வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை, தேவன் என்னென்ன காரியங்களை தருவேன் என்று சொன்னாரோ, தேவன் என்னென்ன காரியங்களை செய்வேன் என்று சொன்னாரோ அவைகளை அவர்கள் பெற்றுக்கொள்ளவில்லை. ஆனாலும் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்துக் கொண்டு என்று எழுதப்பட்டிருக்கிறது. தூரத்திலே அவைகளை கண்டார்கள். தூரத்தில் அவர்கள் ஏறெடுத்து பார்க்கும் பொழுது தூரத்திலேயே அவைகளை சந்திக்கக்கூடியவர்களாக இருந்தார். அதோடு மாத்திரமல்ல, தூரத்திலே கண்டு நம்பி நாம் பெற்றுக்கொண்டோம் என்று அணைத்துக் கொண்டு அவர்கள் விசுவாசத்தோடு மரித்தார்கள். அவர்களுடைய நாட்களிலே தாங்கள் விசுவாசித்த நம்பின காரியங்களை பெற்றுக்கொள்ளாவிட்டாலும் கூட அவருடைய சந்ததியாருடைய வாழ்க்கையிலே, அவருடைய தலைமுறைகளிலே தேவன் வாக்கு பண்ணின காரியங்கள் நிறைவேறி இருக்கிறதை வேத புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். தூரத்திலே அவைகளை கண்டு அணைத்துக் கொண்டார். அதுதான் விசுவாசம். வேதத்தில் வாசிக்கிறோம். இளையகுமாரன் எல்லாவற்றையும் இழந்த ஒரு மனுஷனாக இதை குறித்து யோசிக்கவில்லை, எதை குறித்து நினைக்கவில்லை. ஆனால் அவனுக்கு தெரிந்தது
அவன் விசுவாசத்துல, அவன் நம்பிக்கையில, தன்னுடைய உள்ளத்துல அவன் யோசிக்கக்கூடியவனாக இருந்தான். என்றைக்காவது என்னுடைய மகன் ஒரு நாள் மறந்து பாருங்கள், அந்த நம்பிக்கை வீண் போகவில்லை, அந்த விசுவாசம் வீண் போகவில்லை. தூரத்திலே பார்க்கும் பொழுது தன்னுடைய மகனாக அதை கண்டு மனதுருகி ஓடி வந்து கழுத்தை கட்டி உண்மையானவர்களே, உண்மையாகவே இந்த தகப்பனுடைய இருதயத்தை பெற்ற நம்முடைய வாழ்க்கை இவ்வளோ காரியங்கள் கடந்த நாட்களில் நம்ம விட்டு போயிருக்கிறோம். இவ்வளோ காரியங்களை நம்ம இழந்திருக்கிறோம். சில நேரங்கள் அருமையானவர்கள், யார் நம்முடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருப்பார்கள், யார் நம்முடைய விசுவாசத்துக்கு பாத்திரமாக இருப்பார்கள், நம்முடைய அன்புக்கு பாத்திரமாக இருப்பார்கள் என்று சொல்லி யார் யாரையெல்லாம் நம்ம நேசித்து என்னென்ன காரியங்களை எல்லாம் செய்தோம், ஒருவேளை அவர்கள் எதிர்மாறாக நம்முடைய வாழ்க்கையிலே நடந்திருந்தார். ஒன்றே ஒன்று, விசுவாசத்தை இழந்து போனார். என்னுடைய சபையில் ஒரு சம்பவம் நடந்தது. ஒரு அருமையான குடும்பத்தில் 2 பேர் அவர்கள் கணவன் மனைவிகளாக இணைக்கப்பட்டார்கள். கணவன் மனைவியாக இணைக்கப்பட்டார்கள். சில வருஷங்கள் கூட ஆகவில்லை, ஏதோ சில சம்பவங்கள் நடந்தது. 2 பேரும் அவர்கள் விலகி போனார்கள். இவ்வளவுக்கு சொந்த குடும்பத்திலே தான் திருமணம் செய்தவர்கள். ஏறத்தாழ 3 வருஷம் அவர்கள் பிரிந்தே இருந்தார்கள். அந்த குடும்பத்திலே மனைவி அந்த விக்கிரக குடும்பத்திலிருந்து முதலாவது இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். பிற்பாடு அந்த மகன் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். இனி என்ன ஆகுமோ என்கிற ஒரு சூழ்நிலையிலே அநேக காரியங்கள் பின்னணியிலே நடந்தது. ஆனால் ஒரு காரியம் அவருக்கு வாக்காக சொல்லப்பட்டது, ஆண்டவர் மேல உறுதியான நம்பிக்கை, விசுவாசமா இருங்க, கர்த்தர் எப்படியாவது ஒரு அற்புதத்தை செய்வார். பாருங்கள், எந்த சூழ்நிலையும் ஒருவேளை அவருடைய மனைவி அந்த நம்பிக்கை இழந்திருந்தாலும் கூட அந்த கணவன் அந்த விசுவாசத்தை நம்பிக்கை இழந்து போகவில்லை. அந்த 3 வருஷ காலமும் திருமணம் ஆகாமலேயே, தன்னுடைய மனைவியோடு வாழாமலேயே, எந்த ஒரு காரியத்தையும் தேடாதபடி விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு பொறுமையோடு காத்திருந்தார். ஒரு நாள் அற்புதம் நடந்தது. அவர்கள் போயிருந்த அந்த திருச்சபைக்கு திடீரென்று சொல்லி அதே குடும்பத்தின் மக்கள் ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை. இருவரும் சேர்ந்தார்கள். இந்த குடும்பத்தில் அவர்களுக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள். கர்த்தருடைய வசனம் சொல்கிறது, விசுவாசமானது நம்பப்படுகிறவைகள் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்கிறது. என்றாலும் அந்த விசுவாசத்திற்கு ஒரு முடிவு இருக்கிறது. என்றாலும் அந்த விசுவாசத்திற்கு ஒரு வெற்றி இருக்கிறது. இருந்தாலும் அந்த விசுவாசத்திற்கு ஒரு மகா பெரிய ஒரு ஜெயம் இருக்கிறது, எதிர்பார்ப்பு இருக்கிறது. அதைத்தான் தகப்பனிடத்திலே பார்க்கிறோம். தூரத்தில் வரும் எப்படி அந்த நம்பிக்கை வந்தது? எல்லாம் கடந்து போய்விட்டது. ஆனாலும் அந்த விசுவாசம் அந்த தகப்பனுக்குள்ளே எப்படி வந்தது? அருமையானவர்களே, அந்த தகப்பனுடைய வாழ்க்கை, குடும்பத்தில் அவ்வளோ பெரிய ஒரு வசதி உள்ள ஒரு தகப்பன் பாருங்கள், ஒரு ஐஸ்வர்யவான் பாருங்கள். இவ்வளோ வித்தியாசமான சூழ்நிலைகள் குடும்பத்தில் இருந்தாலும் அந்த தகப்பனுடைய வாழ்க்கை ஒரு சிறந்த வாழ்க்கை, எடுத்துக்காட்டான வாழ்க்கை, ஒரு சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை. நீதிமொழிகளின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே வாசிப்போமானால் அங்கே விதமாக எழுதப்பட்டிருக்கிற எழுத்தவர்களில் ஒருவர் வாசிக்கலாம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 6வது வசனம். சீக்கிரமாய் வாசிப்போம். மனுஷர் பெரும்பாலும் தங்கள் தயாரத்தை பிரசித்தப்படுத்துகிறார்கள். உண்மையான மனுஷன் அடுத்த வசனத்தை வாசிங்க. நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான், அவனுக்கு பிற்பாடு அவனுடைய பிள்ளைகள் பாக்கியவான். நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான், அவனுக்கு பிற்பாடு அவனுடைய பிள்ளைகள் பாக்கியவான்களாய் இருப்பார். சங்கீதம் 26ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். தாவீது சொல்கிறார், நான் உத்தமத்திலே நடக்கிறேன், சத்தியத்திலே நடந்து கொள்கிறேன், வீணரோடு உட்கார்வதில்லை, பொல்லாதவர்களோடு சேர்வதில்லை, என்னுடைய வாழ்க்கையை தேவனுக்கு முன்பாக பரிசுத்தமாய் காத்துக் கொண்டிருக்கிறேன், ஆகையால் நான் தள்ளாடுவதில்லை. நான் மாத்திரமல்ல, என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் தடுமாறுவதில்லை. நம்முடைய பிள்ளைகள் சூழ்நிலையினாலே, சிலரோடு உள்ள பழக்க வழக்கங்களினாலே என்னுடைய வாழ்க்கை வித்தியாசப்பட்டது. நம்மை தேவனுக்கு முன்பாக உத்தமமாய் பரிசுத்தமாய் உண்மையாய் நாம் காத்துக்கொள்ளும். அருமையானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில் ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கிறது. நம்முடைய பிள்ளைகளை நாம் நிச்சயமாய் இழந்து போக மாட்டோம். எந்த சூழ்நிலையும் அருமையான இந்த தேசத்திலே அவர்களை கெட்டு போக விட மாட்டோம். காரணம் என்ன? நாம் உத்தமத்திலே நடக்கிறபடியால். இன்றைக்கு இல்லாவிட்டால் என்றைக்காயிலும் கர்த்தர் அந்த பிள்ளைகளை சந்தித்து
அவர்களை பாக்கியவான்களாக, ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக மாற்றுவார். ஒரு சமயம் ஒரு இடத்துல கேட்கும் பொழுது தான் கேட்டார், ஐயா, இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் உங்களுடைய பிள்ளைகள் இன்றைக்கு நன்றாக இருக்கிறார்களே, அவர்களை குறித்து ஒரு வார்த்தையும் சொல்ல முடியாத நிலைமையிலே அவருடைய வாழ்க்கை எவ்வளவு ஒரு சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது, என்ன காரணம்? அவர் ஒரு வார்த்தை சொன்னார். சிம்பிளா சொல்லணும்னா இதாங்க, வேற ஒண்ணுமே இல்லை. நீங்க ஒழுங்கா இருங்க, உங்க பிள்ளைங்க ஒழுங்கா இருப்பாங்க. நீங்க நல்லா இருந்தீங்கன்னா நாளைக்கு உங்க பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க. இதுதான் ரகசியம். இந்த ஒரு மனசாட்சி, இந்த ஒரு மனசாட்சி, நல் மனசாட்சி என்னுடைய வாழ்க்கையை தேவன் அறிந்திருக்கிறார். நான் எவ்வளவு உத்தமமாய் என்னை காத்துக்கொண்டேன், எவ்வளவு பரிசுத்தமாய் காத்துக்கொண்டேன். சோதனைகள், கஷ்டங்கள், போராட்டங்கள் வந்தது, ஆனால் எவ்வளவு உண்மையாய் என்னை காத்துக்கொண்டேன் என்கிற அந்த ஒரு நல்ல மனசாட்சி இருக்குமா? நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். இந்த அருமையான இந்த சம்பவத்தில் அந்த தகப்பனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. தூரத்தில் வரும்போதே அவன் தான் இழந்து போன மகனை கண்டது போல, தூரத்தில் வரும்போது நிச்சயமா என்னுடைய மகன் வருவான், நான் இழந்து போன காரியங்கள் நிச்சயமா எனக்கு கிடைக்கும் என்று சொல்லி நம்பிக்கையோடு பொறுமையோடு காத்திருக்கிறார். அது நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நம்மை கைவிடுவதில்லை, தேவன் நம்மை விட்டு விலகுவதில்லை. கர்த்தருக்கு பயப்படுகிற மக்களுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவருடைய பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். சாமுவேலை குறித்து வேதத்திலே வாசிக்கிறோம். ஒருவனுடைய பணத்தை ஆகிலும், ஒருவனுடைய பொருளை ஆகிலும், பொன்னை ஆகிலும் நான் இச்சிக்கவில்லை. எவ்வளவு உண்மையாய் உங்களுக்கு முன்பாக நடந்து கொண்டேன். சாமுவேல் சொல்லக்கூடியவராக இருந்தார், முதிர் வயதிலே சொல்லக்கூடியவராக இருந்தார். அவர் முதிர் வயதான போது அவருடைய பிள்ளைகள் பரிதானங்களை வாங்கி தங்களை கெடுத்துக் கொண்ட போதிலும் கூட பாருங்கள், அந்த சாமுவேலுடைய வாழ்க்கை ஒரு நல்ல சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கையாக இருந்தபடினாலே எந்தெந்த பிள்ளைகளை குறித்து இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் இடறினார்களோ அதே பிள்ளைகளை ஆண்டவர் தாவீதின் நாட்களிலே ஆராதனை கூடங்களிலே ஆராதனை பொறுப்படுத்தி தலைவராக இருந்து நடத்தக்கூடிய அந்த உன்னதமான ஸ்தானத்தை அந்த பிள்ளைகளுக்கு கொடுத்தார். ஆரம்பத்திலே அவர்கள் வழிவி போனாலும் நாட்களில் அவர்கள் தேவ சமூகத்திலே வந்து இணைந்து கொண்டார். கர்த்தர் நல்லவர், அவர் உண்மை உள்ளவர். நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு வாக்கு காரியங்களை அவர் நிச்சயமாய் நிறைவேற்றுவார். நாம் ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். இன்னும் 2 முக்கியமான குறிப்புகள் இருக்கிறது. கர்த்தருக்கு சித்தமான வருகிற வாரத்திலே நாம் அதை பார்க்கலாம். கண்களை மூடிச்சோம். ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம வந்திருக்கோம். நம்ம ஒருவேளை சின்னவங்களா இருக்கலாம், வயசுல குறைஞ்சவங்களா இருக்கலாம். இனி எவ்வளவோ காரியங்களை நம்ம அறிந்து கொள்ளவில்லை, அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ளவில்லை என்கிற ஒரு மனத்தாங்களோடு இருக்கலாம். ஆனால் நமக்கு தேவையான ஒரு காரியம் ஃபாதர்லி ஹார்ட், தகப்பனுடைய ஒரு உள்ளம், தகப்பனுடைய ஒரு உள்ளம். திருச்சபையிலும் சரி, குடும்பத்திலும் சரி, எதையும் நாம் பெருசாக எடுத்துக்கொள்ளாதபடி ஒரு தகப்பனை போல நடந்து கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவம், ஒரு குணாதிசயம் நமக்கு தேவை. அதிகாரத்தை பயன்படுத்தி எதை வேணும்னாலும் நம்ம செய்யலாம். நமக்கு கொடுக்கப்பட்ட உரிமையை பயன்படுத்தி எதை வேணாலும் செய்யலாம். அது நம்முடைய வாழ்க்கையில் ஏமாற்றத்தையும் வெட்கத்தையும் கொண்டு வரும். அந்த அதிகாரத்திலும் தகப்பனை போல நடந்து கொள்ளும்படியா தேவனுடைய கரத்தில் உங்களை ஒப்புக் கொடுங்க. யார் யார் உங்களுக்கு விரோதமாக காரியங்களை செய்வார்கள், என்னென்ன காரியங்கள் உங்களுக்கு விரோதமாய் எழும்புமோ அந்த காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு முன்பதாகவே சரண்டர் ஆகும். கர்த்தர் அந்த காரியங்களிலே ஒரு மகா பெரிய வெற்றியை, விடுதலை தருவார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். கண்களை மூடி நம்ம ஜெபம் ஆண்டவரிடத்தில் கேட்போம். உடைய கிருபையை தாங்கப்பா. இளைய குமாரனை போல அல்ல, மூத்த குமாரனை போலும் அல்ல, அந்த தகப்பனுடைய ஒரு உள்ளம், தகப்பனுடைய அந்த ஒரு இருதயம், தகப்பனுடைய ஒரு சுபாவம் எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. நம்ம எல்லாரும் ஜெபத்தோடு நாம் எழுந்து நிற்போம். உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. ஆண்டுடைய கிருபைக்காக மன்றாடுவோம். உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே,
ஆனால் தகப்பனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த முழு குடும்பத்திற்கும் உத்தரவாதம் பாராட்டக்கூடியவர் அந்த தகப்பனாகத்தான் இருந்தார். அதை யோசித்து பாருங்கள். தன்னுடைய கோபத்தை அவர் எடுத்திருப்பாரானார், தன்னுடைய எரிச்சலை ஒரு ஆயுதமாக எடுத்திருப்பாரானார், தன்னுடைய அதிகாரத்தை, கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை அவர் பயன்படுத்தி சில காரியங்களை செய்திருப்பார். இளைய குமாரனுடைய வாழ்க்கை என்னவாயிருக்கும்? அந்த மூத்த குமாரனுடைய வாழ்க்கை என்னவாயிருக்கும்? ஆனால் தகப்பனோ அப்படி செய்யவில்லை. தகப்பனோ எதை வேண்டுமானாலும் செய்திருக்கலாம், அப்படி அவர் நடந்து கொள்ளவில்லை. அந்த இடத்துல எல்லாவற்றையும் அவர் கட்டுப்படுத்தினார். அதுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருந்தது. நாம் உத்தமத்திலே நடக்கிறோம், நாம் தேவனுக்கு பயந்து நடக்கிறோம், அந்த பிள்ளைகளுக்காக நாம் அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறோம். நிச்சயமாய் அந்த பிள்ளைகளை தேவன் சந்திப்பார். நாள் வந்தது. தூரத்திலே ஒரு மனுஷன் வந்து கொண்டிருந்தார். தூரத்தில் வரும்போதே அங்கே அவன் பார்க்கிறான். நிச்சயமாய் அவனால் சொல்ல முடிந்தது, இதனுடைய மகன் தான் என்று சொல்லி மனதுருகினான். ஐயோ, இந்த பணத்தை எல்லாம் செலவழித்து விட்டானே, இந்த ஆஸ்திகளை எல்லாம் அழித்து விட்டானே என்று அவன் யோசிக்கவில்லை. பாருங்கள், இவன் என்னுடைய மகன், இவன் என்னுடைய மகன், இவன் என்னுடைய மகன். மனதுருகினான், ஓடி வந்தான், கழுத்தை கட்டி கொண்டான். அதே இடத்தில் ஒரு வேலைக்காரை வந்திருப்பானா? அந்த காரியங்களை அவன் பெற்றிருக்க முடியும். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரியது யோசித்து பாருங்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே நமக்கு இருக்கிற ஸ்லாக்கியம் எவ்வளவு பெரியது. அவர் தேவதூதர்களுக்கு, விழுந்து போன தேவதூதர்களுக்கு அவர் கை கொடுக்கவில்லை, ஆனால் நமக்கு கை கொடுத்தார். இவன் என்னுடைய பிள்ளை, என்னுடைய மகன், இவனுக்காக நான் ரத்தம் சிந்தி இருக்கிறேன், இவனுக்காக கல்வாரி சிலுவையிலே நான் பாடுகளை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், இவனுக்காக நான் மரித்தேன், இவன் என்னுடைய மகன், இவ்வளவு பெரிய தியாகத்தை செய்து இவனை நான் மீண்டிருக்கிறேன். இவனுடைய முழு வாழ்க்கையினுடைய உத்தரவாதமும் எதிர்காலமும் என்னுடைய கரத்தில் இருக்கிறது. நான் இவனை ஆசீர்வதிப்பேன், நான் இவனை உயர்த்துவேன். இவனை நான் விழுந்து போனவனாக பார்க்கவில்லை, என்னை விட்டு ஓடினவனாக பார்க்கவில்லை. எல்லாவற்றையும் அழித்து போட்டானே, அதை நான் பார்க்கவில்லை. இவன் என்னுடைய மகன். ஒன்று மாத்திரம் தான் எனக்கு தெரியும். ஆண்டவர் நம்மை மகனாக பார்க்கிறார், மகனாக பார்க்கிறார். நம்மிடத்தை விட்டு விலகி போன மக்களை நாம் எப்படி பார்க்கிறோம்? நம்மை விட்டு ஓடி போன மக்களை நாம் எப்படி பார்க்கிறோம்? தகப்பனுடைய இருதயம், தகப்பனுடைய உள்ளம் எனக்கு தேவை என்று கேளுங்க. நான் இனி முறுமுறுக்க மாட்டேன் ஆண்டவரே, இனி நான் அவர்களுக்கு விரோதமாக எழும்ப மாட்டேன் ஆண்டவரே. இருக்கிற வரையில் மோசேயினுடைய அருமை அவர்களுக்கு தெரியவில்லை. அவர் மரித்த பொழுது 30 நாட்கள் அழுது புரட்டார்கள். மோசே வரவில்லை, மோசேயை தேவன் எடுத்துக்கொண்டார். ஜெபிப்போம். தகப்பனே, இந்த நாளில் கொடுக்கப்பட்ட வசனத்திற்காக, வார்த்தைகளுக்காக நன்றி. தொடர்ந்து உடைய சத்தத்தை இந்த சபையில் நாங்கள் கேட்கிறோம். விருத்த சேதனமுள்ள இருதயத்தை, விருத்த சேதனமுள்ள காதுகளை, தேவனுடைய வார்த்தைக்கு முன்பாக நடுங்குகிற அந்த உள்ளத்தை எங்களுக்கு தார். அந்த வண்ணமாகல ஆசீர்வாதத்தோடு உடைய பிள்ளைகள் புறப்பட்டு செல்ல முயற்சி. ஆசீர்வதியும் ஆண்டவரே, திருச்சபையின் பிள்ளைகளை ஆசீர்வதி.